அம்பியா, கௌசல்யா, ஜெயப்பிரியா, சத்யபிரியா, எல்லாரும் பிரியா, பவதாரணி, மணிமேகலை. இது டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லிக்கிட்டு இருக்க. இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். சந்திச்சியா? இத்தனை பெண்களையும் சந்தித்தில் நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன். இத்தனை பேரையுமா இல்லறத்தில் இருந்த? கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். யார் சாமி அது? அவள் தான் கிறுக்கு முண்டை என்கிற ராதா செல்வி என்கிற பெண்ணை. அதனாலதான் இந்த கதியில் இருக்கியா? அவளை சந்தித்ததிலிருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனாப்பட்டவன் தக்க சாயப்பட்டலாம். இதை ஓட்ட நாடகம் காலையிலே முடியும். ரொம்ப லென்த்தா வச்சுக்க வேணாம், சுருக்கமா வச்சப்போம். கடைசியில் அந்த பிள்ளைகிட்ட போய் சாமியார் வேஷம் போட்டியா? நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று அப்பனாப்பட்டவன் தக்க சாகமட்டலாம். தோல் கிழிஞ்சு வராம வேம அடிக்கிற கிழிஞ்சு வரும் தோல். வாசிக்கிற சுருக்கமா வாசிக்க சொல்லி. சரி. ஆகையா காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், மணப்பாறை சங்கம், அய்யலூர் சங்கம், கரூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், இத்தனை சங்கத்துக்கும் பேக்க தூக்கி கொண்டு போய் நாய்வன் லோலோ என்று அழைந்து நான் நாடகம் ஆட வேண்டும் என்று அப்பாப்பட்ட தக்க சாகம். இங்கு ஒரு போலிச்சாமியார் வருகை தந்ததாக என் ஞான திருஷ்டியில் கண்டாமி. இந்த வசனத்துக்கு நாங்க வாசிக்கணுமையா? சொல்றீங்க சாமி? போலிச்சாமியா? அவர்தே உண்மையான சாமின்னாரு. தமிழ்நாட்டில் போலிச்சாமியாரை நம்பிதாப்பா நிறைய மக்கள் பூரா வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமதே மொழி பிதுங்கி கொண்டு இருக்கிறார்கள். என்ன கதை பேசுறீங்களா? பத்தியா நீங்க பொய் சாமியா? அவர் வந்தவர் தான் உண்மையான சாமியா, நீங்க பொய் சாமியா? அத பேசுதுங்க. ஏன்னா பொம்பளையில வந்த உடனே குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே. அந்த அக்காளுக்கு என்னையோட சாரிதம் கூட. சாமி நீங்க தான் உண்மையான சாமியா? உண்மையான சாமியே நான் தான்ப்பா. பொம்பளை பரவாயில்லையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அவர் வீணை போட்டிருந்தாரு, நீங்க வீணையே காணுமே எங்க? உங்களுக்கு வீணை ககனமாக்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? டொம்முன்னு அந்து விழுந்துருச்சு. சாமி நீங்க தான் உண்மையான சாமி. அவர் வந்து பொய்யான சாமி. நாங்க மாங்கு போட்டு அடிச்சு கிடக்குற அவருக்கு. பாவம், யாரு ஒத்த பிள்ளைகளோ. ஏன் சாமி இன்னொரு சந்தேகம் சாமி எனக்கு. என்ன? அவர் கையில பூவெல்லாம் சுத்தி இருந்தாரு, நீங்க பூவே காணுமே கையில எங்க? சரியான கேள்வி. சப்த தலக்கட்டை இசைத்தன் அல்லவா? 150. அதான் சப்த தலக்கட்டைன்னு சத்தம் வரும். சப்த தலக்கட்டை இசைத்தன் அல்லவா? 150 கிலோமீட்டர் வேகத்தில் அடித்ததில் பூ அந்த மேல் கிடக்கு. போய் எடுத்து. சாமி இன்னொரு சந்தேகம் மறுபடியுமா? அவர் பூநூல் போட்டிருந்தாரு, உங்க பூநூலை பூநூல் இதுக்குள்ள தொங்குது, வந்து வாரு. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். இது என்ன பணமட்டை மாதிரி இருக்கு? அது தரேன். எப்படியும் அந்த 4 அக்காளுக்கு நாடத்தை எடுத்து விடும் போல. வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும், 2 கத்தி இருக்க கூடாது. சாமி நீங்க செல்லுல படம் பார்த்தது இல்லையா? என்ன படம்? சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க, ஒரு உரையில 2 கத்தி வைக்கிறாங்க. என்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துச்சோ பச்சை பயிலுக்கு முதற்கொண்டு அம்மனை குண்டி படகாரா. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் சற்று எழுந்தரித்து உட்காரும்படி மிக தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். சண்டை வரும், திகுத்துக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். யாரும் தான் அப்புறம் அடி செப்பையில மிதிச்சு செப்ப விலகி போச்சு, முனிங்கல்ல விலகி மிதிச்சு மொழி விலகி போச்சு. அப்ப நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, சண்டை வர போகுது. ஆமா, எந்திரிச்சு வாங்க. அப்ப நாரதரை பார்த்து ஓட போற. இந்த நாரத மகாமுனிவரை சந்திக்க வேண்டும் போலிச்சாமியாரை. ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக, ஓம் நமோ நாராயண நமக. இந்த மட்டும் நாரத பார்த்து நச்சல ஏத்தல. ஹலோ அவங்க நிக்கிற போசப்பாரு 1983 ஜெமினி படம் ஏவிஎம் ஸ்டுடியோல போடுவாங்க. படம் போட்டவனே 2 பொம்மை பிபி ஊதிக்கிட்டு அம்மனை குண்டி அப்படி குண்டியை திருப்பும் பாரு. போஸ் எனக்கிட்டே போஸ்.
மைக் செட்டு 18 லட்சம். அண்ணன் 500 ரூபா கொடுத்திருக்காரு. 500யா? 20 லட்சமா போ? 20 லட்சம். நான் தப்பா சொல்லிட்டேன். அப்புறம் வாங்கின கொண்டாய் காரையும் வித்துவிட்டு அப்புறம் தெருவுல தான் பிச்சை எடுக்கணும். அண்ணே அழகு ராடியஸ் மணப்பட்டி அழகு ராடியஸ் மணப்பட்டி அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு போலியாக நடித்துக் கொண்டிருக்கும் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு 200 ரூபாயும், உண்மையான நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் எனக்கு 101 ரூபாயும், உனக்கு தான் கைதுக்கு உள்ளே ராஜநடிகையாக நடித்துக் கொண்டிருக்கும் அமயபுரத்தைச் சேர்ந்த நந்தினி அவர்களுக்கு 101, அதற்கடுத்தபடியாக இங்கு டான்சராக புழுத்த பேச்சா பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராதா செல்வி அவர்களுக்கு 101. காசு ஊர நீ தான் கொடுக்கணும். எனக்கு 200, உனக்கு 151. 100 அதை கழிச்சுக்க. 100 தானா? ஆமா, நல்ல வேலையா வச்சு 151 சொன்னாரு. 100 எனக்கு 100, டான்ஸுக்கு 100, ராஜநடிகைக்கு 100, உங்களுக்கு மட்டும் 200. அந்த 200 தட்டி படிக்கிறதுக்கு தாண்டி 500 முண்டமா கொடுத்துருக்காரு. இப்ப தெரியும். நன்றி அண்ணனுக்கு. அன்பளிப்பினை வாரி வழங்கிய நன்றி அன்பு அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி இறந்த வணக்கம். மண்ணா ஒட்டி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஏத்திட்டாரு எனக்காண்டி. வண்டியில ஏத்துக்கடா சாமனா போறா. உம்மோட அரைக்கட்ட சுதி எனக்கு கூட கொட்டை அத்துப்படி. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் உருவத்துக்கும் சாமானுக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பிதுக்கி எடுத்து வேற எவன்டாவது வச்சுமா இழிச்சா போய் அவன் ஓட்டணும். யாருக்கிட்ட? எனக்கிட்டயா குட்ட தேங்கு குண்டு நட்டம் அடிக்குமியா? யாருயா? நான் வேணாம். என்ன கொட்டியா சிங்க வேஷம் போட்டால் யாருக்கு சிங்க வேஷம் சிங்க வேஷம் போட்டா கொண்டாந்து வாய்க்கல விடியா? சிங்க வேஷம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டும். நாய் வேஷம் போட்டால் குலைக்க வேண்டும். குறைக்க வேண்டாம். புலி வேஷம் போட்டால் உரும்ப வேண்டும். உரும்ப வேண்டுமா? பன்னி வேஷம் போட்டால் பீய திங்க வேண்டுமா? ஆமா. என்னைய பார்த்து பீ திங்க சொன்ன அன்னைக்கு இந்த பண்ணப்பட்டில உண்மையான சாமி நீங்க. அவர் சொன்னார்ல பீய திங்கணும்னு, இங்கெல்லாம் கிடைக்கவே இல்லை. பூலோகத்தில் தேவலோகத்துல இருந்து போய் தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்றீங்களா? நாங்க தேன் மாதிரி இருக்கு, சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடுங்க சாமி, உங்க பிரதான உணவு இது. எவ்வளவு தண்ணியை போட்டு வகுத்தால இருந்து வச்சிருக்கான் போல. இன்னைக்கு பீதிங்க சொல்லுவேன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஒரு கையை பீய கொண்டுகிட்டு வாய்கிட்ட கொண்டு போக முடியுமாயா? அதுலயும் நம்ம அழுகுறான் கண்ட சரக்கு அடிச்சு போட்டு அந்த சரக்குக்கு சைடிச்சு காரா பொந்தி சுண்டா கடலை மொச்சக்கொட்டை மிச்சரு முறுக்கு இதை புறா தின்னுபிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பேல்றேன். நாத்தம் தாக்க முடியும். என்னைய அந்த பணப்பட்டியில பீதிங்க சொன்ன அன்னைக்கு இன்னைக்கு விடவே மாட்டேன். அடிக்கிற உனக்கு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கு? அடியா 7 வயசுல இருந்து அடிச்சிருக்கேன். சும்மா இல்ல, 7 வயசுல இருந்து பார்க்கலாம். பாப்ப முடியும். நீயா நானும் பார்க்கலாம். என்ன பாப்ப முடியும். நீர் வர காரணம் கூறும். மழை பெஞ்சா நீர் வரத்தான் செய்யுங்க. நீர் கடுப்பாக பேசுங்க. ஆமா, சுண்ணாம்பதுல ஒட்டா வெந்து ஒரு சுண்டு ஊர்ல போட்டுருக்கேன். சப்புறத விட்டு 15 வருஷம் ஆச்சு, இன்னமா சப்பிக்கிட்டு இருப்பாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீனா? நானும் தமிழ்காரன் தான், பாகிஸ்தான் தீவிரவாதியா. செந்தமிழ் நாட்டொன்னும் போதி நீர் தேன் வந்து பாகிது காதல் இல்லைன்னு பாரதி அப்படி சொல்லு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணும்னா பாரதி. என்ன பேச்சு? தமிழ் 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 சொன்னாது அமிழ்து 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 என்று பிறக்கும் பாரதி. அப்படி சொல்ற என்ன திறமை? அப்படியோ
படித்தேன் 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 என்று சொன்னால் படித்ததில் இனித்தது தமிழ் மட்டும் மொழிக்கு மட்டும் அப்படி சிறப்பு உண்டுன்னா படித்ததில் இனித்தது அந்த அளவுல சிறப்பான படிப்பாளியோ சிறப்பு தான் திறமைசாலியோ ஆமா பார்க்கலாம் இடத்திலே பாப்பா நீர் பெரியாளா யாம் பெரியாளா என்பதை பாப்பா இந்த மேடையில இன்று நான் நிரூபித்து விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக யாம் வந்திருக்கின்றோம் தெரிஞ்சபடி பார்க்கலாம் குடுக்குற குடுல வீணைய தூக்கிக்கிட்டு இந்த மணப்பற ரோட்ல ஓடி வேணாம்டே வேணாம்டே கோடியா கோடியா கோட தண்டாதியா வீணைய தூக்கிக்கிட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கேவலப்பட்டு இந்த ஊரு பக்கத்தை தலை வச்சு இந்த கோட நல்ல மனுஷன் நான் தாண்ட மாட்டேன் நீரும் தாண்ட கூடாது பேசியா கேவலப்படுத்தல பார்க்கலாம் என்னை பாப்போமே உமக்கு நமக்கு போட்டி யுத்தம் போட்டியிலே நிபந்தனையை தாங்கள் அறிவிக்கிறீர்களா யாமறி நானே அறிவிக்கிறேன் அறிவித்து விடுங்கள் இந்த பணப்பட்டியில உம்மிடம் இந்த மேடையில் நான் தோல்வியுற்றார் தோல்வியுற்றால் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் அம்மன குண்டியாக ஓடுகிறேன் இன்னைக்கு நான் உன்னை ஓட வைக்கிறேன்டா முடியாது அகந்த ஓட வைக்கிறேன் எம்மிடம் நீ தோல்வியுற்றார் தோல்வி விட மாட்டேன் உறுதி தோல்வி உறுதி அதுக்கு தான் என்னைய கூட்டி வந்திருக்காங்க சும்மா இல்லடி அக்கனில 3 வருஷமா அம்மன குண்டியா தவமா இருந்துட்டு வந்திருக்கேன் எதுக்கு ஒண்ணு கடிக்க பார்க்கலாமியா பாப்பமையா உம்மிடம் நான் தோற்று விட்டால் அந்த போட்டி நிபந்தனையை தாங்களே அறிவித்து விடுங்கள் உம்மிடம் நான் தோல்வியுற்றால் அம்மன குண்டியாக ஓடுகிறேன் சரி எம்மிடம் நீர் தோல்வியுற்றால் இன்னையிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு சத்தியமா சொல்றேன் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன்னா இந்த மேடை மேல ஆணையா சொல்றியா இன்னைக்கு நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னா இன்னையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்கலடா நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க அதை பிடிப்ப நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு கட்டையும் பிடிக்கல வேஷமும் சோத்துக்கு என்ன பண்ணுவ சோத்துக்கு காட்டை புடிக்க முடியும் நான் சோத்துக்கு காட்டை புடிச்சுப்பேன் நீ சோத்துக்கு நான் சோத்துக்கு ஊருக்கு போவேன் சுப்பிரமணியனை பிடிச்சுக்கிட்டு இன்னைக்கு போக வைக்கிறேன் பாப்பம்படி இன்னைக்கு போக வைக்கிறேன் பேசலாம் பாப்பம்படி உயிரெழுத்து 12 என்னடா அது மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மை எழுத்து 216 மொத்த எழுத்துக்கள் 247 தெரிஞ்சவன் டப்பு டப்புன்னு அடிப்பேன் தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பேன் நான் உங்க பேச்சு அப்படியே பேச்சுக்குள்ளே இன்னொரு சொல்லி இருக்கு பாருங்க ஆமா அது திறமையா அறிவு கட்ட நாய் ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் ஆனா நீ இந்த திறமை பேசுறிய எப்படி இந்த திறமை வச்சு இங்க வேற நாய் எதையா பார்க்கணும் பார்ப்பேன் பதில் தெரியாது சிறப்பான பேச்சாளன்டா சும்மா சொல்லக்கூடாதியா எத்தனை பேரை சந்திக்கிறோம் திறமை இல்லாதவர்களை சந்திப்போம் ஆனா தாங்களை சந்திக்கும் போது எனக்கு தனி சிறப்பு இருக்குது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஐதெழுத்து 1 உயிர்மை எழுத்து 216 மொத்த எழுத்துக்கள் 247 திருட்டு நாய ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் ஆனா இந்த மாதிரி பேசுற எப்படி இதெல்லாம் படிப்பு திறமை முட்டா பயல கேப்பேன் நிறைய பேரை ஒருத்த கூட என்ன திறமை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதான் உண்மை உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுதெழுத்து 1 உயிர்மை எழுத்து 216 மொத்த எழுத்துக்களை 247 சத்தியமா சொல்றேன் எங்கடா ஒளிஞ்சிருக்கு இந்த படிப்புல எங்க இருக்கு இந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா இந்த பக்கம் இருக்கா இது திறமை இங்க இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க இல்லையோ இந்த பக்கம் தேடுறேன் கிடைக்க ஒரு விஷயம் வந்து தேடினேன் எத்தனை நேரத்துக்கு தேடினேன் கிடைக்கலையே அறிவு எந்த வகையில உங்களிடம் பிதுங்கி கொண்டு ஒரு விஷயம் உன் திறமையை நான் பார்த்துட்டேன் ஆனா திறமை புரிகிறதையா அவனுடைய திறமைகள் அனைத்தும் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் உயிரெழுத்து உயிர் மட்டும் கொண்டு நான் சிங்கப்பூருக்கு உனக்கு என்ன விசா கட்டு வந்தனா இல்ல மெடிக்கல் போட வந்திருக்கனா வாய புலந்து பாக்குற குண்டிய திருப்பி பாக்குற மல்லாக்க விட்டு பாக்குற கொல்ல பாக்குற முனிவர்கள் கோபம் போற மாதிரி பேசுற கொலை பண்ற மாதிரியே பேசுற உயிரெழுத்து கொட்டக தீ பிடிச்ச நீ
மொத்த எழுத்துக்களை கூட்டினால் 247. தமிழ் என்று எழுதினா எத்தனை? 3. முட்டாப்பளைய மொத்தம் 5 எழுத்துறா. இப்ப தெரியுதா போலிச்சாமியானு? 200 கொடுத்தியப்பா வெக்கம் இல்லாம. தமிழ்னு எழுதுவான். 3 வருமா 5 வருமா? தா மீ இல் 3 தானே, 2 குட்டி அப்படிது. இப்ப தெரியுதா போலிச்சாமியார் எல்லாருக்கும்? தா ஆமா மீ மீ இல் இல் எத்தனை எழுத்து? 3 எழுத்து. டேய் 3 5 3 எழுத்து. என்னைய அப்பதானே 5 சொன்னேன். 5 என்னண்ணா? அப்ப நான் போதையில நிக்கிறேன்னா? நானா 5 இப்ப நான் லூசா யாரு லூசியா? தா தா மீ மீ இல் எத்தனை எழுத்து? 3 5 எழுத்து. என்ன இப்ப தெரியுதுல? என்ன 5 போலி 3 எழுத்துன்னு சொல்லி ஊரைய மாத்திர நீ. ம் கண்ணுக்கு தெரிந்து வேண்டாம் தமிழ் என்று சொன்னால் 3 எழுத்து. சரி 3 எழுத்துக்குள்ள 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியுமா? எப்படி? தா என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. இந்த தா என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்து கூட்டினால் இத்து கூட்டல் ஆ தா. தா எத்தனை எழுத்து? 2. மீ என்பது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து. அந்த மீ என்ற உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தை கூட்டினால் இம் கூட்டல் ஈ மீ 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 எத்தனை எழுத்து? 2. 2 எழுத்து. இல் என்பது ஒரு எழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மை எழுத்தா ஆயுத எழுத்தா? அது மெய்யெழுத்து. மெய்யெழுத்து. மெய்யெழுத்து தனிப்பட்ட முறையிலே பொருள் சேர்க்கிறதா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். பொருள் சேர்க்கிறது. அதானே உண்மை? அதான் குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு 2 மாத்திரை மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ஆமா. தா என்பது 2. மீ என்பது 2. இல் என்பது 1. மொத்த எழுத்து 5. ஓ இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்களாக்க? இந்த வேலைய இலக்கணம் எனக்கு தெரியும். வக்கத்தனாவே இலக்கணம் எனக்கு தெரியும். இலக்கணம் எனக்கு தெரியும். சொல்லுவேன். கேட்டீங்க வக்கில்ல ஒரு வகை தெரியும். யாருக்கு தெரியாது? வெக்கம் அல்ல. எனக்கு தெரியும். இலக்கண முறைப்படி வரல. எழுத்து சொல்லு இலக்கணம் பொருள் இலக்கணம் ஞாபக இலக்கணம் அணி இலக்கணம் ஐவகப்படும் இலக்கணம் எனக்கு தெரியும். சொல்லவா? எழுத்து என்றால் அது ஒரு வடிவம். அப்படி சொல்ற. சொல்லி என்றால் என்ன? அந்த வடிவத்தை சொல்லாக்குறது. அப்படி சொல்லியா? பொருள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். அப்படி சொல்லியா? யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி ஆப்பு கோடியா கோடியா 2க்கு சொல்லியா 3க்கு சொல்லலையா? 3க்கு சொல்லு. யாப்பு என்றால் என்ன? 3க்கு சொல்லல. சம்பளத்தை வாங்கி பாதி ஏன்டா தெரியலன்னு சொல்லு. யாருக்கு தெரியல? தெரியலன்னு சொல்லு. உனக்கு தெரியல. எனக்கு இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மேடையில பேச படிக்கணும் ரூம் போட்டு. உங்கள்ட்ட நான் கேட்டு தெரிஞ்சுட்டு அடுத்த மேடை. ஆமா 3க்கு சொன்னல. யாப்பு என்றால் பாடல் என்றால். அணி என்றால் என்ன அர்த்தம்? இந்த கோயில்ல ராணி சொல்லியா 2க்கு சொல்லியா? அணிவகுத்து எழுதுது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய 5 இலக்கணம். ஆமா. இலக்கணங்களை தனித்தனியா பிரித்து பார்க்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வெக்கம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் வெக்கம் அல்ல. யாருக்கு? உனக்கு. எதுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல வகை தெரியல. இங்க பாருங்க, இந்த உலகத்திலே பொதுநலத்தொண்டு பெயர் விட்டு பெருமையை சேர்த்தவன் இந்த நாடு என்பதை தாங்கள் மறந்துவிடக் கூடாது. முதல்ல இந்த உலகத்துல பொதுநல தொண்டை செஞ்சு பல குடும்பத்தை வாழ வச்ச பெருமை சேர்த்தவன் இந்த நாடு, அதை மறந்துடக்கூடாது. எங்கடா நீ சொல்லவா? எங்க வாழ வச்சிருக்கேன்? அதுக்குமே நான் வாழ வச்ச என்பதற்கு பல ஆதாரங்கள் சொல்லுவேன். நானும் வாழ வச்சதுக்கு பல புத்தகத்தை வச்சு வச்சிருக்கேன். சாட்சி விரிச்சு காட்டிடுவேன். மூக்கு உடைஞ்சு ரத்தம் உடைஞ்சு போகணும். விரிச்சு காட்டிடுவேன். பாப்பா நான் நிரூபிக்கிறேன். நானும் நிரூபிக்கிறேன். நீ நிரூபி. நான் எவ்வளவு பெரிய தொண்டுகள் செஞ்சிருக்கேன், எந்த குடும்ப வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு நான் சொல்றேன். சத்தியமான் இறக்க வேண்டும் என்பது விதி. சாவித்திரி இடத்துல போய் காயத்ரி மந்திரத்தை எடுத்து கூறி உலகத்துல செத்தவன உயிரோட கொண்டு வர்றதுக்கு காரணமானவன் இந்த நாரதரா. நான் உங்க உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்சிருக்கேன். பெருமை சத்திருக்கியா? எங்க பாண்டி ஒண்டாட்டிய சேகர் வச்சிருந்தேன். உனக்கு தெரியுமா? பாண்டி ஒண்டாட்டிய சேகர் வச்சிருந்தேன். இதுக்கு தான் இங்க பிரச்சனை. வெட்டிகள் குத்திக்கு சாகுறான். சொத்துக்கு சாகுறானா? நகைக்கு சாகுறானா? கார் வண்டிக்கு சாகுறானா? இதுக்கு தான் சாகுறான். பாண்டி ஒண்டாட்டி சேகர் வச்சிருந்தேன். விறுவிறுன்னு சேகர்ட்ட போனேன். இங்க வர இல்ல கூப்பிடல. சேகர்ட்ட போனேன். அவனுக்கு 3 உள்ள அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ போய் நாசுக்கா அந்த பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு போயினா அவன் சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? நீ நாசுக்கா வச்சுக்க. ஏன்டா இருந்த இடத்த வந்து கலப்புற அப்படின்ட்டு அங்க ஒண்ணு செத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறியா? அங்க பொறுமை செத்து இந்த நாரதரியா பேச்சுடி முழிக்கிற திருத்தர்னு பிச்சு பிடுவேன். பிச்சு கலைமகள் அலைமகள் மலைமகள் சொல்லக்கூடிய 30 தேவெடுத்த இரும்பு கல்லையை கொண்டே கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. பூலோகத்தில் கூடிய அனுசியாதை விட்ட கொடுத்தேன். இரும்பு கல்லை பொறித்து கொடுத்தா அப்படின்னா என்ன காரணம்? பூலோகத்திலே கூடிய அனைத்து பணிகளையும் 11 சோழமொழிகள் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக அந்த பெரும் குடும்பத்தை காப்பாற்றையா? சுரேஷ் தங்கச்சி ரமேஷ் கூட்டிட்டு போயிட்டாயா? மேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து உனக்கு என்ன தெரிஞ்சு செத்துக்கிட்டு சாக தெரிஞ்சாங்க. ஊரே தீ
தீப்பிடிச்சு எரிய தெரிஞ்சு 150 பேர் அறுவலோட வரேன், 50 பேர் மேற்கம் போட வரேன், விறுவிறுன்னு இடையில போனேன். நீ பாட்டா அப்படின்னு இந்த பிள்ளை பிஏ படிச்சிருக்கு, இவன் எம்காம் படிச்சிருக்கேன், 2 பேரும் சேர்த்து இந்த அரசாங்கம் புழுப்புழுன்னு வேலை கொடுத்துரும் அப்படின்னு அங்கே சேர்த்து அந்த 1 2 வரைக்கும் சரி பண்ணல. அங்க பிரபஞ்சத்தம் தான் 16 பேர் இறக்க விதி அது என்று 16 அக்க வைக்கலையா? இப்படி பல பெருமைகளை விடிய விடிய அடிக்கிட்டே இருப்பேன். பாப்பா ஈரேழு 14 ஊழல் சேர்ந்த பெருமையை சேர்த்தவன் இந்த நாள்தரியா? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாள்தரியா? பூலோகம் போலோகம் மகாலோகம் தபாலோகம் சத்தியம் சுவலோகம் தலோகம் அதல பதலம் சுதரம் திராதரம் ரஜாதலம் மகாதலம் பாதலம் ஈரேழு 14 ஊழல் சென்று பெருமையை சேர்த்தவன் இந்த நாள்தரியா? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாள்தரியா? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்தவன் இந்த நாள்தரியா? 18 புறாவுல இந்த பெருமையை சேர்த்தவன் 19 புராணத்துல இந்த பெருமை சேர்த்தவன் இல்ல, ஒத்துக்க மாட்டேன். பொய் படிக்கிற பொய். 18 இல்ல 19 இந்தோரியா 19 மொத்தம் 18 புறாங்க 19 சோறு கிடைக்காதுயா, சோறு கிடைக்காது. சாமிக்கு தெய்வத்துக்கு முன்னாடி நின்று போய் சொல்லக்கூடாது. புராணம் 19 எப்படி போய் சாமி 19 ஓங்கி பேசினா உண்மை ஆயிராது, போய் உண்மை ஆயிராது. 19 சொல்றீல்ல? ஆமா 19 சொல்றேன். உம்மோட ஒரு புராணம் கூட படிச்சிருக்கேன் நான். 18 புராணம் நானும் நிரூபிப்பேன். நிறுவே அப்படியா? மச்சம் கூர்ம வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் வைடிகம் நாரணம் காரணம் மத்தம் கலந்த மார்க்கனை ஆக்கிரேன் பிரமாணம் மத்தும் 18 புராணங்கள் பெருமையை சேர்த்தவன் 18 புராணம் 19 புராணம் சொல்லல. நீ சரியான நாரதா இருந்தா நான் 18 புராணத்தை நிரூபிச்சுட்டேன். நீ 19 புராணத்தை சொல்றா ஏவா? ஏய் 18 புராணம் நான் சொன்னேன்ல. ஆமா. அப்ப 19 சொல்லு. நீ ஐயா முந்தி கிட்ட மாதிரி முந்தி சொல்ற, நான் சொல்லுவில்ல. நீ தானே என்னை சொல்ல சொன்ன. என்னைய நான் கிணத்துல வந்து சாக சொன்னா நீ ஜாவியா? சரிப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன், நான் தெரியாம செத்துட்டேன். மறுபடியும் உயிரை கொடுக்கணும் வருமா? நான் எதுக்கு வந்திருக்கேன்? நான் சொல்லுவில்ல. நீ ஐயா அப்படியே மீன் குழம்பு மாதிரி கொதிக்கிற, அவசரப்படுற. சரி நீ சொல்லியா? எதுக்கு நான் சொல்ல? நீ சொன்னதை நான் திருப்பி சொன்னா இந்த மக்கள் புறா போலி சாமியார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? நான் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னது மாதிரியா? தீர்ப்பை எழுதிட்டுனாவே பேன மூக்க நொடுக்குன்னு உடைச்சிட்டு மசுறு வச்சுன்னு போயிருவேன். பட்டி தாண்டா பத்துனே. ஏய் படிதாண்டா பத்தினிடா. அது பொம்பளைக்கு பத்தினி, ஆம்பளைக்கு பத்துனே. எத்தனை பேர் பத்தினே? 10 பேரை பத்தினே, அதனால பத்துனே. நீ எல்லாம் ஒரு ஆளு. சரியா? கடைசி புராணம் கந்த புராணம். நீ என்ன சொல்ற? இது 19 புராணம் பொந்த புராணம் இருக்கு, சும்மா இல்ல, நிரூபிச்சிருவேன். சரியா? கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்பச்சவாச்சாரியா. இது பொந்த புராணத்தை எழுதுனவர் பொச்சியப்பச்சவாச்சாரி இருக்காரு. காரைக்குடி பச்சால சாயந்தரம் 2 போண்டா ஒரு டீ வாங்கி கொடுத்து வந்தேன். எந்த இடத்துல இருக்கு? அந்த கக்கூசு வளையதா பஸ் அங்க தள்ளு வண்டி வச்சு இப்படியே நடந்துகிட்டே இருப்பாரு, பிதுக்கிட்டு. நாளைக்கு காட்டுறேன். ஆமா. போடா கிறுக்கு. எதுக்கு வெக்கம் இல்லையா? யாருக்கு? கல்வி கதிபதி கலைமாணிக்க கூடியிருக்கா. நீனா அம்மா கொடுக்கு. உனக்கு என்னையா கல்விக்கு கலைமாணி குடியிருக்கா? எனக்கு என் கொல்லங்குடி காளியா தலை என் நெஞ்சில குடியிருக்கா. நீ என்னையா என் துப்புக்கு பேச்சடி? வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி மூண்டு வெள்ளை கமர்த்து விட்டு இருப்பா. வெள்ளை அரியாசன அரசோடு சரியாசன வைத்ததாயே கலைமாணி குடியிருக்கா. நீனா ஒரு ஆளா? எனக்கு மண்டு வைத்த கூந்தல் மதுரை வந்தார் வள்ளி கண்ணை எடுத்த கண்ணால் கிளிமணி வாங்கிடுறார். கண்டோ சக்கரைய கனி வளர்ந்த பாகோ அந்த முடிமற்கெல்லாம் அமிர்தம் என்று அழிக்கலாம். பேச்சடி. கல்லிலே பொறிக்கப்பட்ட எழுத்து போல், பசுமரத்திலே அடிக்கப்பட்ட ஆணி போல். என்ன ஒரு சிறப்பு! அழகப்பழ பட்டம் கொடுத்துட்டாங்க. இவர் சிறப்பு கொடுக்கற வேணாமியா? நீ மொட்டை குண்டியா ஓட சொல்லுவ, பிய திங்க சொல்லுவ, அப்புறம் கைய கூடு, அப்புறம் இத கூடுங்க. போயா போட்டியா? சண்டை தான். சமாதானம். இவர் ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர், 2 பேரும் ஒப்பந்தம் போட போற ஒப்பந்தம். போயா, உனக்கு எனக்கு சண்டை தான். செத்தாலும் சாமி உன்னோட கூட மாட்டேன். பகையாளி வீட்டுக்கு வந்தா எதுக்கு? வீட்டுக்கு வந்தா ஏன் பச்சை தண்ணி குடுக்குறோம்? பகையிலெல்லாம் மறந்துட்டு ஒன்று கூட வெண்பர்க்காங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. சரி, பிரிச்சுட்டு வந்து ஏன் தண்ணி குடுக்குறோம்? கோபம் தெரிய வேண்டிய நீ குடியா? வேண்டாமியா? கோபம் தண்ணி அடிச்சுக்கிட்டா பச்சை தண்ணியை குடித்து கூடுறேன். நீ சும்மா பிய தின்னு மொட்டை குட்டியா ஓடு அப்படின்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? எடுவட்டு மொட்டை குட்டியா ஓடட்டு உன முண்டமா வரட்டி அடிச்சு போய் அப்படின்னு நினைக்காதையா? ஆடாமையா மைச்சட்டுக்காரர் 200 ரூபாய் கூட கொடுத்தனால அகந்த இப்ப மறுபடியும் 500 எனக்கு கொடுப்பாருடி. உனக்கு போடுற ஓடு அங்க தெரிக்க. உனக்கு எத்தனை கவி தெரியும்? உமக்கத்தனை இருக்கேன். 100 கவி பேசுவேன், 150 பேசுவேன், 1000 பேசுவேன், 2000 பேசுவேன், 3000 கவி பேசுவேன், நான் 3500 பேசுவேன், நான் 5000 கூட பேசுவேன், நான் 5050 பேசுவேன்.
7000 பேசுவேன். நான் 7001 பேசுவேன். பேச முடியல எச்சி எடுத்து தொப்புல தடவிக்கிட்டு இழுப்புளுக்கு கத்துவேன். சரி பாப்போம். ஐயக்கலைகள் 64யும் ஏன் உனக்கு என்னம்மை தூக்கி உருப்படி உள்ளாது என் உள்ளத்துள்ளே பங்கராது இதர் பேசியா குக்களை விடுத்து கூண்டி நாவில் எடுத்து வைத்து மித்ததொரு மந்திர பூசி மிகுமம் செய்தல மக்களும் வேறதாகுமோ அதனும் பிடிகு உண்டாகுமோ குக்களை குக்கலா குழந்தண்ணீர் பெரிதாகும் இருக்க பேச்சு கமையாகி குமாகி கேட்டகத்தி நிற்குமா அவ எல்லாம் நல்ல மரம் சபை நின்று குறிப்பிட மாட்டாத நண்பரை பேசியா வானர மனிதனின் நைந்த தூக்கணன் வருநரை சொல்லால் தாண்டி பிடித்திரும் ஞானமும் கல்விக்கு நவீன்ற நூல்களும் ஈனர் குறைத்தாலும் இடதாகும் என்ற பேச்சு குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாது போல் கரங்கு நீட்டி பேசும் கசடரை கண்டால் சிறங்கு நாட்டி பற்றி அறிவிடாட்சியை பேசிய நாய்வாளை அளவெடுத்து பெருக்கி திட்டி நட்டமிகிறது எழுத்தாணி ஆகுமா பேய்வாளை சுடுகாட்டை பெருக்கி தெளிவை தலை வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய்வார்த்தை கேள சக சண்டிலும் சாண்டிலும் முழுத்த கடன் தர மாட்டான் இவ்வாறு இயவிட்டால் இவனி இயமாட்டான் ஏழு பிறப்பை இழுத்துமப்படுத்த பிறப்பாடுங்க பேசு தம்பி பேசுடி தம்பி இன்னைக்கு இருக்கிற உனக்கு ஆப்பு இல்ல உன் கொட்டையோ உன்னை அப்படியே நான் கட்டி ஆடி வர்றேன் கருமையாவே நீ அழகா இத்தனை கவி நீ பேசுவன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் ஒரு 12 மணிக்காவது நான் சந்திச்சிருப்பேன். ஏன்னா அது வள்ளியை சந்திக்கும் தருணம். அதனால இன்னொரு மேடை இந்த பகுதியிலே வாய்த்தால் நிச்சயம் 2 பேர் 12 மணிக்கு மோதுவான். உங்களுடைய என்ன திறமை இருக்கா அத்தனை திறமைய மேடையில் நிரூபிப்போம். அதனால இன்று என்பை நாரதன் தந்தை பிரம்மா தாய் கலிமாணி பாட்ட மகாஸ்டு பாட்டி மகாட்சி நான் வள்ளியை ஆயா இப்ப சந்திச்சா ஒண்ணும் பண்ண முடியல. நீ 12 மணிக்கு சந்திச்சு அப்படியே ரெட்டியா திருச்சி மூக்குகளை விட்டு அப்படியே ராட்டி விடக்கூடாது. ஆயா போட்டி போட்டி தான் வாடி. இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் என் கிட்னியை வித்தாத கொடுக்குறேன். உனக்குதான் கிட்னி இல்லையா? ஒரு கிட்னி இல்ல, ஒரு கிட்னி பிரஷா இருக்கு. அப்படியா? சரி பேசலாமியா. போட்டிரும் போட்டோம் பொருளாவரை துட்டும் துட்டுவ சொன்ன சொற்களை மாற்றி மாட்டோம் கூட்டிரும் பாவரை கொடியராவரை அப்படின்னு சொன்னாங்களா? சாகரன் சாகரன் சொன்னவளை ஒருபடி சாம சொத்தை தின்னவளே என் கூட சாகரன் சொன்னவளை என் கோமரத்தை அவுத்துக்கிட்ட அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே பேச்சு வேணாம் முடிக்க வேணாம் நீ பேசாம இருந்தேன் முடிக்க வேணாம் பேசியா வேண்டாம். அவர் என்ன பெரிய பெரிய மிட்டாம் ராஜ் இந்த ஊருக்கு அவர் முடிக்க சொன்னாரு. ஆடபாயா நீ பேசியா பேசியா வேணாமியா வேண்டாம் தெரியாது என்ன செய்ய நான் பேசுவேன் அப்படிதான் பேச நீ வாயா தொண்டைக்கு வாயா. எனக்கு சண்டை வேணாம். எனக்கு சண்டை பிடிக்கும். எனக்கு சண்டை பிடிக்காது. நீ சண்டை பிடிக்கும் வழியா அது வேண்டாம். நீ வந்து சொல்ல ஏன் பிடிக்க அதை கொடுத்துக்கிட்டு இருக்க. சரி இதுக்கு மேல எனக்கு தெரியாது. எப்படி தெரியாது ஊர்ல மன்னிப்பு கேட்டு போய. சரி இருக்கட்டும் விடுங்க. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டுப்பவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இங்கே நாரதராக வேடமேட்டு நடிக்கும் வேடம் இல்ல நாரதர் நான் தான் வேடம் போட்டிருக்காங்க வேடம். சரியா இந்த நாரத தன்ராஜ் அவர்களே வெற்றி பெற்றதாக இருக்கட்டும். நான் பாவம் மன்னிப்பு தேவையில்லை. நான் கர்த்தரா சீசா மன்னிக்க நீ வாயா சண்டைக்கு வாயா பேசியா பேசியா நீ பேசியா நீ பேசியா நான் விட மாட்டேயா பேசியா. அருமோடி அனுமதி கொண்டு போ கருமோடி கட்டியும் ஆகுமா இரும்பு கோடி யாரு வெல்லலாம் நரம்பு கோடி நாம கேட்சோம் சொன்னா எருவாக்கி 2 பேர் மேல இந்த பயம் இருக்குல்ல இந்த பயம் இருக்க ஆழம் தெரியாம காலை விடக்கூடாதுடி. சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அப்புறம் சின்ன பின்னமா செதறி போயிருவோம். செதறி பயம் இருக்குல்ல ஓடக்கூடாதுல நின்று அடிக்கணும் ரப்படியா. அதுக்கு தான் தினமும் ஒரு ரிவிட்டால் மாத்திரை சாப்பிடணும். சும்மா பண்ணப்பட்டி மேடையிலே அருமையான ரசிக பெருமக்கள் அருமையான ரசிகைகள். சரி இந்த ரசிகர்களுக்கு ரசிகை மத்தியிலும் கொல்லங்குடி தன்ராஜுக்கு தனி பேர் இருக்கு. ரசிகர்கள் இந்த பேரை வச்சு இந்த பேரோட உன்னைய காப்பாத்தி விட்டலான்னு நான் நினைச்சேன். சரி இல்ல நான் அம்மனை குட்டியாத்தையும் போவேன்னு நீ நினைக்கிறப்ப நான் என்ன பசி சாமி என்னை கொட்ல போறாரு எப்படி அது காப்பாத்துங்க. உயிர் ஏன் இதுக்கு செம்ம மானம் பெரியதா உயிர் பெரியதா நினைக்கும் போது மானம் பெரியதுன்னு நினைப்பேன். பேசுடி சரி ரொம்ப ஏன் பேசுட்டா பேசாம இருவோம் தண்டட்டி அப்புறம் தருவ பேசாம வெட்டனவே மெத்தனவே வெல்லலாம் வேலத்தை பற்று கொல்பஞ்சி பெயாது நெட்பதற்கு நிக்கூடா பறி பசுமரத்தின் ஆடி வரைக்கும் எருவாக்கி 2 பேர் மேல இருக்கும் கருவாக்க கண்காக்கப்பட்டார். திருவாரூர் தேரோடும் மீதுகளை செத்து கிடக்கிறானே இந்த நீரோடும் தர வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடியோட கோடு உயர்வார் கோடு வந்தால் நாம் உயரம் சொன்னாரே. வெம்புவாள் விழுவாள் பொய்யே மேல் விழுந்த அலுவாள் என்பது பொய்யே தம்பளம் தின்பாள் என்பது பொய்யே தன்னுடன் சாகுரியல் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடி வேண்டாம் நடுத்தரவிட நாயவிட கேள்வி பேச எடுத்தொரு குப்பளிக்கு வட்டி சுமந்து மருங்கசியே கொட்டிக்கிற நாவில் வளங்கோசை வையபுரம் சொன்னாரே. வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய் நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்தாள். கொட்டலுக்கும் மஞ்சள் அழகு உலகில் நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையான கல்வி அழகி அழகின்னு சொன்னாரே. தீகினால் சுட்டப்பன் உள்ளாரம் ஆறாத நாவினால் சுட்டவன் என்று பேசியா அக்கரமுதல் எடுத்தலாம் ஆதிவும் தொட்டை ஒழுங்கு சொன்னானே. செல்வத்தில்
செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையின் கற்பவை கட்டவன் நிற்காதற்கு தகையிடுவான் எண்ணி துணிக கருமன் துணிந்தவன் என்னவோ என்பது இருக்கு என்று துப்பாக்கி 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 தூவ மனையிடுவான் யாதல் 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 எதல் ஓதான்டால பேச இருந்தார் தொலைதார் அதோட செத்தான்டால பேச பாலும் தெளிவாக பருப்பாடு கோலம் சை தூமணியே சங்கத்தமிழ் ஆமணியே கோலம் சை சங்கத்தமிழ் மூன்று தமிழுக்கு தா 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 எந்த ஒரு இருந்து காரைக்குடியில இருந்து பள்ளப்பட்டிக்கு கிட்டத்தட்ட 136 கிலோமீட்டர் போக வர கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் வயது வரக மட்டும் கிட்டத்தட்ட 6500 வரும் காலையில என்ன பண்ண போறமே தெரியலையே பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து பையூரும் பாலூரும் பேருந்தும் போகுதடி வேதாந்த போகுதடி அடி நூச்சு முண்டை எடுவட்ட முண்டை கண்டார ஓடி மகளை கண்ணம்மா ஊத்திக்குழியை மண்ணி மாற்றி பிறப்பதற்கு இதுக்கு ஒரு பிள்ளைக்கு கூட சோப்ரசாகல அறுத்தத்தை ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க எப்படி புருஷன் தலையில 1 லட்சம் 2 லட்சம் கட்டிடுறாங்க ஐயது பையடா ஒரு கஷ்ட பையடா வாயவனா குயிசன வன்பான ஓடதா என்று ரவியா சொல்லே குமுதப்பட்ட குளவர் குதிவரியா திமுதப்பட்ட தெரியும் தெரியும் துமிந்த ஊர் மாவங்களே அமுதமண்ண மெலுமையாச ஆரியான் வலி எலியே நான் சொல்றேன் ஆரிவரை மனிதாமே புரியா கூடி புறமரித்த பொறுச்சை போட்டு நான் கொடுக்கறேன் நடவட்டு வாழ்நானே உன் சோத்துக்கு வந்தா ஒரு பங்கர் மார்பில் ஏதாவது பிரச்சனை பண்ணா பொற்கைரே நீங்க தீரத்திற்கோணி நான் சொல்றேன் பாபா இறங்கு பாடா ஐயோ பாரு சுமந்த படபடவே பங்கிக்க வீர வெல்லவே வீரமதில் சென்றயா கூடு திராவடி நஞ்சுடைய தூர நடவட்ட அழகாக பழக்கம் சத்தமிட நாப்பழக்கம் கைத்தல் இழப்பழக்கம் நிறைய நடைப்பழக்கம் நட்பம் தைரியம் அருமையாக பாடினாரே எழுதி வச்சு சத்தியமத்துக்கு வேலூர் செயலு 15 வருஷம் ரிமாண்ட் கொண்டுகிட்டு இருக்க தலையிலே கை வைத்தது பத்மாசுரன் யாத்திரை கை வைத்த பஸ்வாகிறது தலையிலே கை வைத்த சத்தா பத்மாசுரன் பஸ்வாகிறது என்பதோட வாழ்றது ஒண்ணுதான் 4 பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறது ஒண்ணுதான் குடும்பம் குனிந்தால் கூனி அது ஏன் துணி வாந்துணி முன்பிரல மந்திரி மரவுடைய கூனி கட்டித்துறை வைப்பார் கருத்தில் ஒண்ணுக்கு வருது இரவிலே தெற்கு மாமா திரும்பி ஒண்ணு கிடைக்க வேண்டும் பகலிலே வடக்கு மாமா திரும்பி ஒண்ணு கிடைக்க வேண்டும் ஒண்ணுக்கு வரவே அவசரத்துக்கு தெற்கு வடக்கு புடிச்சுக்கிட்டு அடிப்பாங்க பிரபஞ்ச உற்பத்தி முறைப்படி என் கிரக பசுரா கிரகங்கள் நவக்கிரகங்களை குப்புறப்பட்டு ஏறியவன் ராவணேஸ்வரன் அவன் குப்புறப்பட்டு ஏறியா மல்லாக்கப்பட்டு நக்கிறேன் மல்லாக்கப்பட்டு ஏறானே மல்லாக்கப்பட்டு சனியனை மிதித்ததால ராவனுக்கு சனியன் பிடித்தது கொட்டை ஏறுதியா கொட்டை முருகப்பெருமான் முந்திரி படத்துக்கு கொட்டையை வெளியில வச்சு படிச்சார் எனக்கு உள்ள வச்சுட்டாங்க பிரம்மதேவன் அனைத்து படங்களுக்கும் கொட்டையை உள்ள வச்சு படிச்சார் கொட்டைக்கு கூட பிரம்மதேவன் விளக்கம் கொடுக்கிறானா அத்தனைக்கும் கொட்டைக்கு பெருமை இருக்கிறது இங்க வர்றா சொல்றதை கேளு சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டார் உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணி கேட்க தெரியுமா இளநீருக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு என்னையா என்னது இளநீருக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு என்ன நல்ல வழக்கையா இருக்கா இளநீக்கு ஆபரேஷமா நீதான் இளநீ ஆபரேஷன் சொன்ன என்னப்பா வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஒண்ணு மாதிரி என்னால ஏங்கி கத்த முடியல 2 தையில புருப்புருன்னு சத்தம் கேட்டுச்சு ஆமா சத்தம் கேட்டுச்சு இன்னும் தையில புரிஞ்சுச்சுன்னா மேற்கொண்டு 4 லட்சம் ரூபாய் நீதான் தருது அத்தாடியோ சரி தெரியுதுல அப்படியே போட்டிக்கு போன சரி இங்க ஒரு நாரதர் நின்னாரு எங்க இந்த வெளியே இருக்க இருக்காரு அப்ப நீ யாரு நான் சும்மா குளிக்க வந்தேன் துணிமணி அவத்தையும் கத்துறதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னை யாரா நாரதர் வேஷம் போட சொன்னது நான் போறேன் சொன்னேன் நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போனார்ல ஒரு சாப்பிட ஐயப்பன் சாமி போட்டுருந்தாருல அந்த அந்த அண்ணன் நாடகம் பேச கொட்டாபடிக்கு வந்தவங்கள அவதே போட சொன்னார் நாரதர் வேஷம் போட்டு விட்டு பின்னாடி நைஸா உட்காந்து பாக்குறாரு எப்படா ஊம குத்து வாங்கி சாகுறேன் கொட்டாமட்டில இந்த முடிச்ச போட்டு விட்டாரு எனக்கு இங்க இல்ல சரி இனிமே நாரதர் வேஷம் போடுவேன் சரி வேற ஏதாவது நீ கேட்க நினைக்கிறேன் கேட்க மாட்டேன் சரி என்பை நாரதர் தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி 2 பேருக்கு ஒரு போட்டி வந்தது ஆமா அண்ணே ஒளிபரிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் குறைச்சிருங்க ஆமா எனக்கு குறைங்க அவருக்கு ஹலோ அவருக்கு டெம்பர் இருக்கு குறைங்க ரொம்ப கூட இருக்க நம்ம இல்ல ஹலோ போதனே எனக்கு சொன்னங்கிருச்சு கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ ஹலோ யா ரொம்ப குறைங்க கொஞ்சம் இன்னும் குறைங்க சரி சரி போட்டி வந்தது நீ வெற்றி பெற்று நான் தோல்வி விட்டால் கூடாது வேஷம் போடக்கூடாது நான் வெற்றி நீ தோல்வி விட்டா அம்மனை கொண்டியா ஓடுவேன் என்று சொன்னேன் அதானே நீ வெற்றிதா யாம் வெற்றி விட்டேனா தாங்கள் தான் போட்டி நிபந்தனை என்ன அம்மனை கொண்டி ஏறத்தாழ தோல்வி விட்டது யாரு நான் தான் ஏறத்தாழ 75% நீங்க அம்மனை கொண்டி ஆயிட்டீங்க அவுத்த கண்ணு கெட்டு போய் ஏமாத்திட்டு போயிடாதே
ஊர்ல வந்து ஏமாத்தாத. இல்லையா இது என்ன பொருள் காட்சியா பூரா பாக்குற ஊரா வியப்பா பாக்குறதுக்கு? நீ தானே சொன்ன. ஐயா ஏய் ஏங்க வாங்க காமிக்க மாட்டியப்பா நீ பொம்பளை பாக்குற மாதிரியே பாக்குற காமிக்க மாட்டியப்பா. சரி 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 நான் தலைவி அம்மாவை பார்க்கிறேன். சரி சொல்லு. ஏன் அம்மனக்குட்டியா போடா என்னடா காரணம் சொல்ற? அம்மனக்குண்டியா போவேன்னு சொன்னது உண்மைதான். ஆமா நான் இப்ப அம்மனக்குண்டியா போவேன்னு சொன்னா வேற அம்மனக்குண்டியா போவேன்னு சொன்னேன். எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ இன்னும் ஒரு வரஞ்செண்டு கூட ராத்திரி 1 மணிக்கு இங்க வந்து அம்மனக்குண்டியா சுத்திட்டு போவேன். நான் இப்ப தோல்வி அடைஞ்சா இப்ப நான் அம்மனக்குண்டியா ஓடுவேன்னு சொன்னாதான் இப்ப அம்மனக்குண்டியா ஓடுவேன். நீ போ அம்மனமா ஓடுவேன். எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப ஓடுவேன். எப்ப வேணாலும் போ. ஆனா 42வது மண்டலா விஷயத்துக்குள்ள போயிருப்பா. ஏப்பா அதுக்குள்ள நீ போயிரு. அப்பதான் என்னை பிடிச்ச சனியை விளங்குமா? போடி போ. அடுத்து சந்திக்காம போறான். என்ன போடி போ உன்னை சந்திக்காம? அவ கிறுக்கு முட்டை பெரிய ரப்பா பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல ஆளை சந்திக்கிறேன். அன்றாசு நீ போட்ட ஓட்டுல சாமி துண்டக்கானு துணியக்கானு தெரிச்சு ஓடிட்டாப்ல. அண்ணே அது வேற ஒண்ணும் இல்ல. நாரதர் துணியை துவைச்சு தரேன்னு சொன்னாரு. அதனால கழட்டி வச்சிருக்காரு கையில. ஏப்பா டேய் அந்த 2 பசங்களும் சொல்றாங்க போட்ட உடனே நாரதர் துண்ட காணாம துணியை காணாம வரான்னு. நீங்க திரைக்கு பின்னாடி தப்பா கேட்டுட்டு வந்திருக்கீங்க. பிரதிபலிச்சது தப்பா பிரதிபலிச்சிருச்சு. வேற சாமி போட்ட ஒடுக்கு உனக்கு வேர்வை இப்படி தெரிக்குதே. அவர் நல்ல கை காய்ச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? தேசிய நாரதர் வரட்டிட்டாரு. ஏப்பா அடிச்ச உனக்கே எப்படி இருக்கு, அடி வாங்கின சாமிக்கு எப்படி இருக்கும்? ஏப்பா இந்த ஆல்ரவுண்டுக்கார தம்பி சொல்றாரு அடிச்ச உனக்கு எப்படின்னா அடி வாங்கின நாரதுக்கு எப்படி கேட்கும்? ஐயா என்னை சுத்தி நல்ல மனுஷன் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க. வேற பூரா சென்மச்சனியா உட்கார்ந்துருக்கு. நீங்க போங்க. 500 ரூபாய் 200 ரூபாய்டா. அந்த காசை உள்ள ஓட்டுங்க போங்க. ஏப்பா சாமி எங்க இருந்து வந்தாரு? மேலோகத்துல இருந்து வந்தாருப்பா. மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலு நம்மெல்லாம் எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்க. பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூலு உள்ள பிஸ்கட் சாப்பிட்டியோ? கல்லம் டைம் இல்ல வாழைப்பழம். அதே அறிவு இப்படி வேலை செய்யுது. போத் அச்சா ஓகே. எங்க இருந்து எத்தனை நாளா? வேலூர் ஜெயில இருந்தோம். சாமின்ல யார் எடுத்துட்டு வந்தா? அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு நாரதர். உங்களை தீகாருக்கு அனுப்பணும்.